உங்களோட ஐடியா நல்ல வேலை செஞ்சிருக்கு. நான் என்ன சும்மாவா ஹீரோன்னு? நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணுவேன். எனிதிங் whatever you know whatever. என்னங்க? கவர்னர் ரோடு மேல இருக்கணும், இல்லனா நான் இந்த வண்டியை ஓட்ட வேண்டியதா போய்டும். What a jerk. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? வண்டியை ஓட்டுவியா? வேண்டா த்ரிஷா, நான் ரெடியா இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கிறேன் சங்கர். ஆனா அவரை மட்டும் எதுவும் பண்ணிடாத சங்கர். ஐயோ த்ரிஷா. அப்படி வா வழிக்கு. இதை நீ முதல்லயே சொல்லியிருந்தா பாவம் அவனும் அவ்வளவு ரத்தம் சிந்திருக்க மாட்டான்ல. சரி போ, போய் முதல்ல ரெடியாகு. சரி கோவப்படாதம்மா, உனக்காக அதே கல்யாண ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அது பியூட்டிஃபுல்லா இருக்குமா. அன்னைக்கு நீ எப்படி அதை போட்டுக்கிட்ட அழகா கல்யாண மேடையில வந்து உட்காந்தியோ அதே மாதிரி இன்னைக்கும் வரேன். போங்கடா, அண்ணியை கூட்டிட்டு போங்க. கல்யாண ட்ரெஸ் நகை எல்லாத்தையும் கொடுங்க. சீக்கிரம் போங்க. த்ரிஷா, don't do this please. Listen to me. த்ரிஷா, த்ரிஷா வேண்டா, சொல்றது கேளு ப்ளீஸ். த்ரிஷா உன்னை வேணும்னே பிளாக்மெயில் பண்றான். த்ரிஷா, ஏன்டா தேவலாம கத்திட்டு இருக்க? நிதானமா இரு. இங்க பாருங்கண்ணா, இனிமே அவ உனக்கு பொண்டாட்டி இல்ல. எப்படியோ உன் உயிரை காப்பாத்திட்டா. உன்னதான் காதலிச்சிட்டு இருந்தா, இனி உன்னதான் காதலிப்பா. வருத்தப்படாத. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அவ அவளோட தாலியை தியாகம் பண்ணிருக்கா. அவளோட கழுத்து அப்படி எம்டியா இருக்க நான் விட மாட்டேன். அவளுக்கு நான் புதுசா ஒரு தாலியை கட்டுவேன்ல, அதுக்கு அப்புறமா அவ எனக்கு தான். பொறுமையா இருக்கண்ணா, நான் போய் ரெடி ஆகணும்ல. அண்ணா, நாங்க எல்லாரும் கூட ரெடி ஆயிட்டோமா? என் தம்பிங்க நீங்களும் ரெடி ஆகணும்ல. டேய், போய் அழகா ரெடி ஆயிட்டு வரணும். ஓகே? கல்யாண போட்டோல எல்லாருமே அட்டகாசமா இருக்கணும். எவனாவது ஒழுங்கா ரெடி ஆகல துரத்தி துரத்தி அடிப்பேன். போய் ரெடி ஆகு. நீங்களும் ரெடி ஆகுங்கண்ணா. இங்க பாருங்க, நீங்க த்ரிஷானை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. அவங்க அழகா ரெடி ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவாங்க. ஓகே ஓகே, போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அப்படியே அண்ணியை கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க போலாம். இவனுக்கு 2 பேரும் எங்க போயிட்டானுங்க? இன்னும் ஐயரை கூட்டு வரல. சீக்கிரம் வா. இல்லன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு. என்ன எந்த ஜீப் எங்க போச்சு? இப்ப என்னாச்சு? ஏய் வாய மூடு. ஏய் சோமு, ஜீப் எங்கடா போச்சு? ஏய் ஏய், இங்க தானே இருந்துச்சு. இப்ப என்ன பண்றது? நாம எப்படி போறது? இரு, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. சொல்லு சோமு. ஹலோ. ஹலோலாம் இருக்கட்டும்டா. இப்ப எங்கடா இருக்கீங்க? ஐயரை கூட்டு வர இவ்வளவு நேரமா? அண்ணா, அது என்னன்னா ஐயரோட நாங்க ரெடியா தான் இருக்கோம். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நம்மளோட ஜீப்பை யாரோ எடுத்துட்டானுங்க. என்னடா சொல்ற? கோயிலுக்கு வெளியில தான் வண்டியை நிப்பாட்டி வச்சிருந்தோம். யார் எடுத்தாங்கன்னே தெரியல. என்னடா உளறிட்டு இருக்க? அது என்ன ஆடா மாடா தொலைஞ்சு போறதுக்கு திருடிட்டு போயிட்டான்றியா? ஏதாவது ஒரு வேலை சொன்னா அதை உருப்படியா பண்ணுன்ற ஐடியாவே இல்ல. கேவலம் பண்ணுங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஐயரை கூட்டிட்டு நீ உடனே இங்க வரணும். இங்க பாரு சோமே, ஒரு வேலை லேட்டா வந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே லேட் ஆயிடுவீங்க. புரியுதா? சரி சரி சரி, ஓகே அண்ணா. நாங்க 2 பேரும் சீக்கிரமா வந்துடுறோம். ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சி சீக்கிரமா வந்துடுறோம். சரி சரிண்ணே. இல்ல இல்ல, நான் எங்கேயும் இருங்க வரேன். இந்த பக்கம் தான் போல இருக்கு. வண்டிங்களா இருக்கு பாருங்க, அவனுங்களும் அங்கதான் இருப்பாங்க. சீக்கிரம் போங்க. இந்த வண்டி ஏன் ஏற மாட்டேங்குது? இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நில்லு, நில்லு. One more time. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நடந்தே போயிடலாம்.
பார்ட்டி இன்விடேஷன் கொடுத்துருக்காங்களா, நீ பாட்டுக்கு போற? சும்மா இருங்க, நான் பாத்துட்டு இருக்கேன். என்ன பாக்குற? கீழே இருங்க, மேல போய் பாக்கலாம். என்னாச்சு? ஏன் காட்டுறீங்க? நம்ம மாட்டிக்குவோம். நீ பாரு. என்ன காட்டுறீங்க? ஏய் கீழே பாரு. கீழே என்ன? சாரி சாரி, சாரி. பின்னாடி வந்து சொல்றேன்ல. ஃபாலோ மீ. சரி. ஃபாலோ மீ. இங்கிருந்து உள்ள போறதுக்கு வழி இருக்கு. அங்கதான் அந்த சங்கர் இருக்கான். பிரபாவை கட்டி போட்டிருக்காங்க. எங்க? அங்க. அங்கனா எங்க? ஓ, ஓ, அங்க. அவன்தான் சங்கரா? இன்னுமா அந்த சங்கர் எப்படி இருப்பான்னு தெரியாத மாதிரியே பேசுற? இல்ல, எனக்கு தெரியும். அவன் கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டால, அதான் தெரியல. பிரபாவை தான் கண்டுபிடிக்கவே முடியல. பாவம், அவனை எவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்க பாரு. இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்றீங்க நீங்க? இவ்ளோ ரவுடிங்க இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து உங்களையும் பிரபா கூட கட்டி போட்டுருவாங்க. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இப்படி நின்னு வேடிக்கை பாக்குறதா? நம்ம பிரபாவை காப்பாத்த வந்திருக்கோம். அவனை காப்பாத்தியே ஆகணும். ஆமா, காப்பாத்தணும். அவனை காப்பாத்தணும் தான். அவனை இங்க இருந்து காப்பாத்தணும். ஆனா நாமளே இங்க மாட்டிக்க கூடாதுல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், த்ரிஷா இங்க இல்ல. அவளை எங்க வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. முதல்ல நம்ம த்ரிஷாவை சேவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பிரபாவை காப்பாத்தணும். அப்பதான் சங்கரை ஃபேஸ் பண்ணும்போது அவன் கிட்ட எந்த பிளானும் இருக்காதுங்க. எஸ், யூ ஆர் ரைட். வாங்க போய் த்ரிஷாவை தேடுவோம். சரி, போலாம். பிரபா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நான் இதை பண்ணாதான் உங்க உயிரை காப்பாத்த முடியும். நான் உங்களை விட்டு விலகி போறதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களோட வாழ்க்கையை நான் காப்பாத்தணும்னா நான் இதை பண்ணிதான் ஆகணும். எனக்கு உங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு நான் என் மானத்தை பணிய வச்சுதான் ஆகணும். இந்த உலகத்துல எனக்கு நீங்க மட்டும்தான் முக்கியம் பிரபா. இந்த காளி, இத போட்டுக்க. அண்ணன் எல்லாரையும் ரெடியாக சொன்னாரு. ஹலோ அண்ணி, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? அண்ணன் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்குதான் அவருக்கு மூடு நல்லா இருக்கு. அண்ணி சீக்கிரமா வாங்க, இல்லைன்னா அவர் கோவப்பட்டு போறாரு. அவர் கோவப்பட்டா யாருமே இங்க இருக்க முடியாது. அட்டகாசமா இருக்கீங்க அண்ணி. எங்க அண்ணனுக்கு ஏத்த ஜோடி. நீங்க துப்பட்டாவை தலைக்கு மேல போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. மாமா. மாமாவா? மாமா நான் தான். மாமா யாரா நீ? மாமா, கால் மீ மாமா. மாமானா ஹஸ்பண்டோட அண்ணன் மாதிரி தானே. அண்ணனோட வேலை என்னன்னு சொல்லுங்க. அண்ணங்கிறவன் தங்கச்சியை எப்பவும் காப்பாத்துவான். சோ இப்ப நான் என்னோட தங்கச்சியை காப்பாத்த வந்திருக்கேன். ஏ காளி, இவங்களை காப்பாத்த வந்திருக்கேன். புரியுதா? ஏய்! Wow, what a muscles. ஏய்! மாமா, அங்க பாருங்க. ஓ நோ. ஏய், நில்லு.
உன்னை பார்த்தா உன் கையில இவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரியவே தெரியாது. You are a strong woman. என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும், வாங்க முதல்ல த்ரிஷாவை காப்பாத்தலாம், வாங்க. As you say, come. சூப்பர்க்கா, கலக்கிட்டீங்க. ஏய், இத வீட்டுக்கு எடுத்துட்டு போறா? இல்ல, அடிக்கிறதுக்காக. முதல்ல இவனுங்க எல்லாரையும் உள்ள எடுத்துட்டு போயிடலாங்க, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஓ எஸ், குட் ஐடியா. இழுத்துட்டு போங்க. அட, நீங்க தூக்குங்க. நீங்களும் தூக்குங்க. நான் தூக்கணுமா? அக்கா, தேங்க் யூ so much. நீங்க வந்துட்டீங்கல மாமா. அவரு பிரபாவை நாங்க பார்த்தோம், அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். ப்ளீஸ் த்ரிஷா, எப்படியாவது அவரை காப்பாத்துங்க. அவரு ஏய், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இது பாரு, நான் வெறும் என் தங்கச்சியை மட்டும் இல்ல, என் தம்பியும் காப்பாத்த தான் வந்திருக்கேன். நான் இங்க இருக்கும்போது பிரபாவை யார் என்ன பண்ணுவா? சரி, இப்ப என்ன பண்ணணும்? நீங்க தான் அதை சொல்லணும். இந்த த்ரிஷா ஏன் இவ்ளோ நேரம் ஆக்குறா? காளியும் சாந்தாவும் எங்க போயிருக்கானுங்க? ஐயரை மட்டும் வரலன்னா அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? அண்ணா, நாங்க ஐயரை கூட்டிட்டு வந்துட்டோம். நம்ம கல்யாணத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வாங்க, வாங்க ஐயரே வாங்க. உங்களுக்காக தான் வழி மேல வழி வைத்து காத்துக்கிட்டு இருந்தேன். சங்கர் தம்பி நீங்களா? பாருடா, ஐயரு கூட என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு. நம்ம ஊர்ல நான் உண்மையிலேயே ரொம்ப ஃபேமஸ் தான்ப்பா. என்ன இருந்தாலும் நீங்க அப்படி நடந்துக்க கூடாது. கல்யாணம் நடக்கல, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு. சரி சரி, கொஞ்சம் வாய மூடுறியா? உன்னை இங்க கதை சொல்றதுக்கு ஒன்னும் கூப்பிடல. எதுக்காக கூப்பிட்டனோ அந்த வேலையை மட்டும் பண்ணு போ. சரி சரி, கல்யாண பொண்ணு எங்க? அப்புறம் மாப்பிள்ள எல்லாம் எங்க? உன் கண்ணு முன்னாடி நிக்கிறது யாரு? மாப்பிள்ள தானே. பொண்ணு மாடியில ரெடி ஆயிட்டு இருக்கா, சீக்கிரம் வந்துருவா. டேய் பாலு, சோமு, போய் அவளை கூட்டிட்டு வா. இந்த பாரு, அவ மட்டும் வரமாட்டான்னு சொன்னா நோய், அதுக்கப்புறம் என்ன கூப்பிடு, நான் போய் அவளை தூக்கிட்டு வந்துடுறேன். அட, நீங்க என்ன சொல்றீங்க? அது பொண்ணு ஏன் வரமாட்டேன்னு சொல்லுவா? ஒருவேளை நீங்க அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? வலுக்கட்டாயமா தான் பண்றீங்கன்னா நான் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பிராமணன், இந்த மாதிரி காரியம் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். எல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயரே, பொண்ணு இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனா விஷயம் என்னன்னா, புருஷன் இங்கதான் இருக்கான். அதனாலதான் அவ கொஞ்சம் வெக்கப்படுறா. வேற ஒண்ணும் இல்ல ஐயரே. என்ன புருஷனா? ஆமா, என்ன உனக்கு கண்ணு தெரியலையா? அதுவும் அங்க பாரு. என்னப்பா இது? இவனை யார் இப்படி அடிச்சு போட்டிருக்காங்க? இந்த புனிதமான வேலையை என் கையால தான் பண்ணேன். நான் சொன்னதை அவன் கேட்கவே இல்லை. இப்ப என்னடா நீ என் பேச்ச கேட்க மாட்டேற. இந்த ட்ரெய்லரை பார்த்தே படம் எப்படி இருக்கும்னு இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஐரே, உனக்கும் படம் காட்டுவா இல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கிறியா? இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன். எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாய மூடு. ஓவரா பேசுன, இதுல இருக்கிற எல்லா புல்லட்ஸையும் உன் தலையில இறக்கிடுவேன். என்ன சொல்ற? என் கல்யாணத்துக்கு நீ மந்திரம் சொல்றியா இல்ல உன் காரியத்துக்கு நான் மந்திரம் சொல்லவா? பேச முடியல. அதே மாதிரி வாயை மூடிட்டு இருக்கணும். மந்திரம் படிக்கும் போது மட்டும் வாயை திறந்தா போதும். போய் கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணு. சீக்கிரம் போ, கல்யாணம் பண்ண வந்துருவா. போ போ. ஏ சோனு, பாலு, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? போய் அண்ணியை கூட்டினாங்கடா, போங்கடா. சரிண்ணா. த்ரிஷா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அந்த சங்கரோட கீழே எத்தனை பேர் இருக்காங்க? நான் வந்தப்ப ஒரு 7 பேரை பார்த்தேன். ஆனா இப்ப யாராவது வந்தாங்களான்னு பார்க்கல. அந்த சங்கருக்கும் அவங்க அண்ணனுக்கும் இதுதானே வேலையே. அவங்க கிட்ட நிறைய ரவுடிங்க இருப்பாங்க. சும்மா ஒரு ஃபோன் பண்ணா போதும் 100 ரவுடிங்களுக்கு மேல வருவாங்க. 100 பேரா? 100 பேரை நாம எப்படி சமாளிக்கிறது? வாவ், எப்படி சமாளிக்க முடியும்னா எப்படி சமாளிச்சிடலாம். எப்படி? இங்க பாரு, அவங்க கிட்ட நிறைய கை வேணா இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட நிறைய மூளை இருக்கு. நாம ஸ்ட்ரென்த்தால இல்ல, புத்தியை யூஸ் பண்ணி வேலை செய்யணும். ஐ மீன், ஏதாவது ஒரு நல்ல பிளான போடணும். அப்ப மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது பிளான் போடுங்க. என்னடா இது? எங்கடா போயிட்டாங்க அவங்க? உள்ள இருக்காங்களா என்ன? கதவு தட்டு. காளி, சரவணா, 2 பேரும் உள்ளதானே இருக்கீங்க? இவனுங்க 2 பேரும் எங்க தானே இருக்க சொன்னாங்க. இவனுங்க எங்க போனானுங்க? அட, உள்ளதா இருப்பாங்க. நல்லா கதவு தட்டு, கேட்டு பாருடா. காளி, ஏய் காளி, சரவணா, டேய் சரவணா,
அவங்க 2 பேரும் இவனுக்கு 2 பேர் தான் கூப்பிடுறாங்க போல இருக்கு. இவனுங்கள தான் கூப்பிடுறானுங்க. ஐயோ இவனுங்க இங்க இருக்கானுங்களே. அண்ணே நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அண்ணன் கூப்பிடுறாரு. என்னதான் கூப்பிடுறானுங்க, என்ன பண்றது? நீங்க ஏன் என்ன பாக்குறீங்க? ஏன் பாக்குறேன்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்பதான் மூளையை யூஸ் பண்ணுவீங்க? நானா? நீங்க தானே சொன்னீங்க மூளையை யூஸ் பண்ணி பிளான் பண்ணணும்னு. அப்ப பிளான் பண்ணுங்க. ஏய் காளி, சரவணா, ஏதாவது பண்ணுங்க. அட இவ வாயை மூடிட்டு இருந்தா ஏதாவது யோசிக்கிறதுக்கு. இவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துருவாங்க. ப்ளீஸ் ஏதாவது சீக்கிரம் யோசிங்களேன். அண்ணே அந்த 2 பசங்க காளி சரவணா உள்ள இருக்காங்களா? உள்ள இருக்காங்களா இல்லையா? அண்ணி அவங்க 2 பேரும் உங்களை கூட்டிட்டு வரதா மேல வந்தாங்க. அண்ணன் தான் அவங்கள மேல அனுப்புனாரு. எங்க போனாங்கன்னு தெரியல. அண்ணே தயவு செஞ்சு நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க அண்ணி. அவங்க 2 பேரும் உள்ள வந்துருவாங்க. சீக்கிரம் ஏதாவது யோசிங்க. உனக்கும் தானே இவ தங்கச்சி, நீ கூட ஏதாவது யோசிக்கலாம்ல. இங்க பாருங்க, இந்த மாதிரி பேனிக் சிச்சுவேஷன்ல என் மூளை வேலை செய்யாது. மூளை இருந்தா தானே வேலை செய்யறது. உங்களுக்கு தான் இருக்குல்ல, அப்ப அதை யூஸ் இந்த பண்ணுங்க. மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்காத. இந்த மாதிரி சிச்சுவேஷன் முன்னாடியே வந்தது. இந்த ரவுடிங்க தான் இருந்தாங்க. அப்ப மட்டும் மூளையை நல்லா யூஸ் பண்ணல. அட அது நான் இல்ல. என்ன? அது கடவுள் தான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லி அவங்கள முட்டாளாக்குனாரு. அப்ப மறுபடியும் அந்த கடவுளை கேட்டு நல்ல ஐடியாவை கொடுக்க சொல்லு. அவங்கள நாம முட்டாளாக்கிடுவோம். கடவுள் அடிக்கடி இப்படி. இங்க பாரு, நீ சும்மா கடவுள் கடவுள்னு அப்புறம் நான் கடுப்பாய் ஒண்ணு அவங்க கிட்ட நீங்க மாட்டு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வெளியில கதவு தட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க மட்டும் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். ரெட்டம் விடு. இவங்களையும் மயக்கிடுவோம். என்ன இப்போ மயக்கிடுவீங்களா? இவங்கள மயக்கினதுன்னா நீங்க ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்ப நீ அவங்களையும் மயக்கிடு. வாட்ஸ் தட்? என்னென்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுங்க உள்ள வந்த பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். எனக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தோணுது. சரவணாவும் காளியும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. உள்ள இருந்து அண்ணியும் எதுவும் பேச மாட்டாங்க. ஒருவேளை அண்ணி மறுபடியும் ஓடிட்டாங்களா? டேய் என்னடா பேசுற நீ? உனக்கு மூளை குழம்பி போச்சா என்ன? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாருங்க அண்ணி. அண்ணி நீங்க உள்ளதானே இருக்கீங்க. அண்ணி கதவு திறங்க, இல்லன்னா நாங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வருவோம். இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லிதான் ஆகணும். ஓகே, ப்ராப்ளம் என்ன? 2 பேர் வந்தாங்கன்னு சொல்லு. என்ன? 2 பேர் வந்தாங்கன்னு சொல்லு. டேய் காளி, கதவு திறடா. யாரு? அண்ணே அண்ணே, நாங்க அண்ணனோட தம்பிங்க. நான் தான் சோமு. பாலு கூட வந்திருக்கான். நீங்க ஏன் பதில் சொல்லல அண்ணே? பாத்ரூம் போயிருந்தேன். நான் பாத்ரூம்ல இருந்தேன். அப்படியா அண்ணே? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, சரவணாவையும் காளியும் பாத்தீங்களா? உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கு என்ன? சரவணாவும் காளியும் உள்ளதா இருக்காங்களா? ஆமாண்டா, நாங்க உள்ளதா இருக்கோம். அண்ணியோட இருக்கோம். சரி, உன்னோட குரலுக்கு என்னாச்சு? யார் பேசுறது? காளியா சரவணனா? காளிதான். காளிதான்டா பேசுறேன். டேய் காளி, உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிடுறோம். ஏன்டா 2 பேருமே பதில் சொல்லல? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? சரவணா பாத்ரூம்க்கு போயிருந்தால. பாத்ரூமா? ஏண்டா பாத்ரூமுக்கு தான் அண்ணி போயிருந்தாங்கல்ல? எல்லாரும் ஒரே தடவை போவாங்களா? முதல்ல அண்ணி போனாங்க, இப்ப சரவணன் போயிருக்கான். அப்ப வந்ததுக்கு அப்புறம் நான் போவேன். ஏண்டா உங்க 2 பேரையும் அண்ணி இல்லடா கூட்டு வர சொன்னாங்க. உங்களை பாத்ரூம் போறதுக்கு அனுப்பி வச்சாங்க. நீங்க உள்ள இருக்கதா இருந்தா எதுக்குடா கதவு மூடுனீங்க? கதவை திறங்கடா. ஏய் காளி, சரவணா, நீங்க பிரச்சனையை சால்வ் பண்றதை விட்டுட்டு பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிட்டீங்க. நீ ஏன் திட்டிக்கிட்டு இருக்க? நான் ஏதாவது பண்றேன் இரு. அட நீங்க உள்ள வந்து என்னடா பண்ண போறீங்க? அண்ணி துணி மாத்திட்டு இருக்காங்க. அண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நீங்க என்னடா உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹெல்ப். என்னடா ஹெல்ப்? அண்ணியோட துப்பட்டா எங்கேயோ போயிடுச்சான். அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது துப்பட்டா காணாம போயிடுச்சு, அதை தேடுறீங்களா? ஏடா இவ்வளவு நேரம் தேடிய கிடைக்கல? ஆமா ஆமா, துப்பட்டா தேடிட்டு இருக்காங்க. அது கிடைச்சதும் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கீழே வந்துடுறோம். ஆமாண்டா, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஏய் காளி, சரவணா, 2 நிமிஷத்துக்குள்ள இந்த கதவை திறக்கல, அதுக்கப்புறம் அண்ணனே வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாரு.